ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இது லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த விலாக் தான். எப்போதும் சிக்கன், மட்டன் ஒரே கறியாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ இந்த டைம் சீ ஃபுட் வாங்குவோன்னு கடைக்கு போயிருந்தோம். நாங்கள் கடைக்கு போயிருந்தப்போ கெண்டை மீனும் மத்தி மீன் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ மத்தி மீன் 1/2 kg, கெண்டை மீன் 1/2 kg வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. நம்ம கடையில் வந்து ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி கேட்டோன்னா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் அம்மா அப்பா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நானாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன். அம்மா வந்து இந்த டைம் வடகம் போட்டு காய வச்சுருந்தாங்க. அது சென்னையில் எந்த இடத்துல கேட்டுமே கிடைக்கல. ஸோ அவங்கள செய்ய சொல்லியிருந்தேன். அவங்களும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வச்சு எப்போ குழம்பு செஞ்சு பார்ப்போன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் வந்து சூடானதும் இந்த வடவத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் ஆட் பண்ணிப்போம். அது கொஞ்சமாக பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். நான் வந்து பூண்டு கொஞ்சமாக தட்டியும் போடுவேன், முழுசாகவும் போடுவேன். அந்த தட்டி போடக்குள்ள அந்த ஃப்ரேக்ரன்ஸ் குழம்புல சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் புளி தண்ணி முன்னாடியே கரைச்சி வச்சிட்டேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கொதி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுப்போம். அவ்வளோதான். ஃப்ரைக்கு ஒரு 5 பீஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லா மீனையுமே குழம்புலே போட்டேன். கடல் மீனும் ஏரி மீனும் கலந்து குழம்பு வைக்கிறோம், டேஸ்ட் ஏதாவது ரொம்ப மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வச்சேன். பட் குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த மீன் கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புல மீன் போட்டதும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து மீன் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சா தான் என்னமோ அந்த குழம்பு ஃப்ளேவர்லாம் மீனில் இறங்கி ரெண்டும் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் நல்லா கொதிக்க வச்சு குழம்பு நிறுத்தி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடு ஃபுல்லாக சூப்பராக ஸ்மெல் வந்தது. இந்த ஃபிஷ் ஃப்ரை மேரினேஷன் வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். எடிட்டிங்கில் தான் ஃப்ரைக்கு முன்னாடி இருக்கட்டுமேனு இங்கே இந்த இடத்துல போட்டு எடிட் பண்ணியிருக்கேன். நான் ஃபிஷ் மேரினேஷனுக்கு வந்து வீட்டிலேயே வைக்கிற குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் சேர்ப்பேன். கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளே சூப்பராக இருக்கும். வேறு இந்த எக்ஸ்ட்ரா மசாலா தூளும் நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். இப்போ தவாவில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதை வறுக்க ஆரம்பித்தது தான் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷ் நல்லா 2 சைடும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி குக் ஆனதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை வச்சிங்கன்னா அதுவும் நல்லா பொரிஞ்சு அதோட ஃப்ளேவரும் இறங்கி மீன் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. இப்போ இலை போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.